இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க என்ன தாத்தான்னு கூப்பிடுறத விட உங்களை அதிகமா தாத்தான்னு கூப்பிடுறத பார்த்து முதல்ல எனக்கு கோபம் வந்தாலும் இப்ப அவங்க கூட உங்களை பார்க்கும்போது அவங்க கூப்பிடுறதுல எந்த தப்பு இல்லைன்னு தான் தோணுது. பரவாயில்ல, என் மருமக வழியா தாத்தா இல்லைங்கிற குறையும் போயிடுச்சு. யாராவது வெளியாளுங்க பார்த்தாங்கன்னா பசங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. என் மருமகளோட அப்பா ஸ்தானத்துல நீங்க இருங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, குழந்தைங்க அப்பாவோட அப்பாவா நான் ஒரு தாத்தா, அம்மாவோட அப்பாவா நீங்க ஒரு தாத்தா, அவ்வளவுதான். சாப்பிட வர சொல்லிட்டு பந்தத்தையும் பொறுப்பையும் கொடுக்கறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. எனக்கும் என் பொண்ணு வீட்டுக்கு வந்து அவ சமைச்சதை சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. சாப்பிடுங்க. அந்த பொண்ணையும் பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும் தான். பிள்ளைங்க கூட அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர தாத்தா, அப்ப பாருங்க. சரிம்மா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. நாளைக்கு காலையில வர சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல வேலையெல்லாம் இருக்குல்ல. ஒன் செகண்ட், ராத்தோட கூப்பிடுறேன், உங்களை ட்ராப் பண்ணிடுவா. பரவாயில்லைங்க சார், பக்கத்துல தானே, நான் நடந்தே போய்க்கிறேன். அதுவும் இல்லாம சந்தோஷத்துல ஆகாரம் அதிகமாயிருச்சு. அப்படியே காலார நடந்தா எனக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுங்க. சரிங்க, அப்ப நான் வரேங்க. வரேம்மா. நல்லதுங்க. வாங்க தாத்தா, நாங்களும் கேட்டு வரோம். வாங்க. நீலா, அவருங்க இப்பதான் கிளம்புனாருமா? சரி, இதுக்கு மேல நான் போய்க்கிறேம்மா. சரிங்க தாத்தா. என்ன பைடா இது? மாமா தினமும் எடுத்துட்டு போற பைக்கா, பார்க்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். அதுல என்ன இருக்குன்னு பாரு. அப்போ மாமா செய்யறது வாட்ச்மேன் வேலையா? நான் சொல்லிட்டே இருந்தேன், அவர் வாட்ச்மேன் வேலை தான் செய்யறாருன்னு. நீ கேட்டியா? அது அவர் கேட்ட உடனே சொல்லவும் பொய் சொல்றாருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன்க்கா. அதுல வேற என்ன இருக்குன்னு பாரு. இதுதான் இருக்குக்கா. இதுல ஏதோ புதையில ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி. இந்த பைய தொட்டா எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரு. அதானேக்கா. டேய், நாளைக்கு உங்க மாமா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் எங்க வேலை செய்யறாருன்னு அவர் பின்னாடியே போய் கண்டுபிடிடா. சரிக்கா. நமக்கு தேவைப்படுறப்போ யூஸ் ஆகும். ஓ மாமா வராரு போல இருக்கு. இது எங்க எடுத்தியோ அங்கே கொண்டு போய் வச்சிரு. போட, சீக்கிரம் போ. என்ன மகளே, முகம் சந்தோஷமா இருக்கு. அது சாரி குப்தா, பயந்துட்டீங்களா?
நானும் பயந்துட்டேன். சரி, அவ்வளவு சந்தோஷமா இருந்த உன் சின்ன குழந்தைக்கு ஆரோக்கியம் சரியாயிடுச்சா? இல்ல குப்தா, டயர்டா இருக்குன்னு தூங்கிக்கிட்டு இருக்கா. நான் இப்படி இல்லாம என் குழந்தை கூட இருந்திருந்தா ஆ, என்ன பண்ணுவ? அந்த குழந்தைய இன்னும் படிக்க விடாம பாசம் கொடுத்து கெடுத்திருப்ப. நீ இல்லாததுனாலதான் என்ன ஆனாலும் படிக்கணும்னு சொல்லி அந்த பள்ளியில தேர்ச்சி அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீ இருந்திருந்தா காகிதத்துல இருக்கிற எண்களை மாத்தி இருந்திருப்ப. ஓ, மேல இருந்து நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தீங்களா? அது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து வெக்கப்படுறத பாரு. அவ சின்ன குழந்தை தானே குப்தா, படிக்க முடியலையேன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். கொஞ்சமா குப்தா, சரி, அமாவாசை அன்னைக்கு மட்டும் நான் ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அமாவாசை அன்னைக்கு நான் தெரிய மாட்டேங்கிறேன்னா அப்போ பௌர்ணமி அன்னைக்கு என்ன நடக்கும்? எனக்கு எக்ஸ்ட்ரா சக்தி கிடைக்குமா? அது அந்த கடவுள் இயற்கையை வச்சு என்ன பண்ணாலும் பேலன்ஸ் பண்ணுவார்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட சக்திய டபுளா பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு கொடுக்கணும்ல. லாஜிக் கரெக்ட் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது மகளே. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லன்னு எனக்கு தெரியும் குப்தா. சொல்லுங்க. இப்ப வரைக்கும் எந்த ஆத்மாவா இருந்தாலும் காரிய நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல் லோகத்துக்கு நாங்க கூட்டிட்டு போயிடுவோம். ஆனா உன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் என் மோதிரத்தை திருடின மாதிரி திருடி இந்த லோகத்துல கட்டி போட்டதுல எனக்கு தெரியறதுக்கு. அப்படின்னா இப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா குப்தா? சத்தியம் பண்றேன், உன்னை வசப்படுத்தினதுக்கு அப்புறம் உனக்கு எதுவுமே தெரியாது பாலாஜி. அதனால நீ செய்யற பாவங்களால உன் குடும்பத்துக்கு கூட கஷ்டங்கள் வரலாம். இயற்கைக்கு எதிரா நடக்கிறது பிரச்சனைகளை தானா வர வைக்கிறதுக்கு சமம். உனக்கு மறுபடியும் சொல்ற மகளே, உன் குடும்பத்துக்கு வரப்போற துன்பங்களும் பிரச்சனைகளும் உன்னாலதான். என்னோட யூகம் சரியா இருந்ததுன்னா அந்த கோரா இப்ப கூட உன்னை எப்படி வசியம் பண்றதுன்றதுக்கான அந்த தீர்வை தேடிக்கிட்டு தான் இருப்பான்.